சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் பெண்களின் வாக்குகளை கவரும் வகையில் தொலைக்காட்சி தொடர்கள் குறித்து பேசி வாக்கு சேகரித்து வருகிறார். சிவகங்கை தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மகன் கார்த்தி சிதம்பரம் களமிறங்கியுள்ளார். இவரை எதிர்த்து பாஜக தேசிய செயலாளர் H. ராஜா நிறுத்தப்பட்டுள்ளார். மக்கள் நீதி மய்யம் சார்பில் பாடலாசிரியர் ஸ்நேகனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் சக்தி பிரியா ஆகியோரும் போட்டியிடுகின்றனர். இதனால் சிவகங்கையில் 4 முனை போட்டி நிலவி வருகிறது. தொகுதி நன்கு அறிந்த முகம் என்ற கூடுதல் தகுதியுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் கார்த்தி சிதம்பரம் பிரச்சார பாணியில் பேசாமல் மக்களுடன் உரையாடுவது போலவே வாக்கு சேகரித்து வருகிறார். தொகுதிக்கு உட்பட்ட கிராமப்புற பகுதி ஒன்றில் திறந்த வேனில் நின்றபடி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கார்த்தி சிதம்பரம் கூடியிருந்த பெண்களை நோக்கி, நீங்க லட்சுமி ஸ்டோர் சீரியல் பாக்குறீங்களா இல்ல கல்யாண வீடு பாக்குறீங்களா என்று கேட்க, கூடியிருக்கும் பெண்கள் செம்பருத்தி என்று கூறுகிறார்கள். அதற்கு கார்த்தி, செம்பருத்தியில நீங்க வனஜா பக்கமா பார்வதி பக்கமா என்றதும் பார்வதி பக்கம் என்று உடனே பதில் வந்து விழுந்தது. லட்சுமி ஸ்டோர் பாக்குறீங்களா கல்யாண வீடு பாக்குறீங்களா, எது பாக்குறீங்க அதிகமா? செம்பருத்தியா? செம்பருத்தியில நீங்க எல்லாம் வனஜா பக்கமா இல்லனா பார்வதி பக்கமா? தொடர்ந்து அவர்களிடத்தில் இதை ஏன் சொல்றேன்னா, கேபிள் டிவி விலை கூடி போச்சு. 100 ரூபாய் இருந்த கேபிள் டிவி கட்டணம் இப்போ 250 ரூபாயா மாறிடுச்சு. எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு தெரியும் கேபிள் டிவி விலை கூடி போச்சு. 100 ரூபாய் இருந்த கேபிள் டிவி விலை இப்ப 250 ரூபாய் 400 ரூபாய் போச்சு. பேக்கேஜ் போட்டு பண்ணிட்டான். எனவே கேபிள் டிவி கட்டணத்தை நியாயமான விலைக்கு குறைத்து நீங்க சாயங்காலம் பார்வதி வனஜா சண்டைய சௌகரியமா உட்கார்ந்து பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்து தருகிறேன். இந்த உத்தரவாதத்தை நான் கண்டிப்பாக தருகிறேன். கேபிள் டிவி விலையை நியாயமான விலைக்கு குறைத்து நீங்கள் சாயங்காலம் சௌரியமா பார்வதி வனஜா சண்டையை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். ஏன் செம்பருத்திய சொல்றேன்னா, அதுல வர்ற ஹீரோ பேரு கார்த்தின்னு எனக்கு தெரியும். அத பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்னோட ஞாபகம் வரணும். அதுக்காக நீங்க கை சின்னத்துல வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எதுக்கு நான் செம்பருத்திய சொல்றேன்னா, செம்பருத்தில வர ஹீரோ பேர் கார்த்தின்னு எனக்கு தெரியும். அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு என் ஞாபகம் வரணும். அதுக்காக நீங்க கை சின்னத்துல வாக்களிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூடியிருக்கும் பெண்கள் இதை கேட்டு சிரித்தபடியே கை தட்டுகிறார்கள். இவ்வாறாக மக்களுக்கு புரியும்படி வாக்குறுதிகளை தெரிவிப்பது தங்களுக்கான பிளஸ் என்று காங்கிரசார் கருதுகின்றனர். சிவகங்கை தொகுதி பெண்களின் வாக்கு கார்த்திக்கு கிடைக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். லட்சுமி ஸ்டோர் பாக்குறீங்களா கல்யாண வீடு பாக்குறீங்களா, எது பாக்குறீங்க அதிகமா? செம்பருத்தியா? செம்பருத்தியில நீங்க எல்லாம் வனஜா பக்கமா இல்லனா பார்வதி பக்கமா? பார்வதி பக்கம். எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு தெரியும் கேபிள் டிவி விலை கூடி போச்சு. 100 ரூபாய் இருந்த கேபிள் டிவி விலை இப்ப 250 ரூபாய் 400 ரூபாய் போச்சு. பேக்கேஜ் போட்டு பண்ணிட்டான். இந்த உத்தரவாதத்தை நான் கண்டிப்பாக தருகிறேன். கேபிள் டிவி விலையை நியாயமான விலைக்கு குறைத்து நீங்கள் சாயங்காலம் சௌரியமா பார்வதி வனஜா சண்டையை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். எதுக்கு நான் செம்பருத்திய சொல்றேன்னா, செம்பருத்தில வர ஹீரோ பேர் கார்த்தின்னு எனக்கு தெரியும். அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு என் ஞாபகம் வரணும். அதுக்காக நீங்க கை சின்னத்துல வாக்களிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.